தமிழ்நாட்டுக்கு மிகவும் அருகிலேயே இருக்கும் அண்டை நாடான இலங்கை அதிபர் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்த தீவு நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழலையும் மக்கள் பிரச்சினைகளையும் பார்க்கலாம். ஆண்டு இதே ஜூலை மாதம் தலைநகர் கொழும்புவில் பற்றிய புரட்சி நெருப்பு இலங்கை முழுவதும் பரவியது. அரசுக்கு எதிராக தன்னெழுச்சியோடு திரண்ட மக்கள் மிகப்பெரிய படையாக அதிபர் மாளிகைக்குள் நுழைந்து கைப்பற்றினர். அதிபர் கோட்டபய ராஜபக்ச குடும்பத்தினரின் சொத்துக்களை தீக்கிரையாக்கினர். அரசுக்கு எதிரான வன்முறை நெருப்பினால் பற்றி எரிந்தது இலங்கை. அதிபர் பதவியை துறப்பதாக அறிவித்துவிட்டு குடும்பத்துடன் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார் கோட்டபய ராஜபக்ச. இதற்கு காரணம் இலங்கையில் நிலவிய பொருளாதார பேரிடர். ஒரு ரொட்டி துண்டின் விலை 100 ரூபாய் என்ற அளவுக்கு நிலைமை மோசமானது. இதற்கெதிராக வீதியில் இறங்கி போராடினர் மக்கள். அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது இலங்கை அரசாங்கம். இதில் கொந்தளித்த மக்கள் படையாக மாறி அரசை எதிர்த்தனர். மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச என அதிபர், பிரதமர், அமைச்சர் பதவிகளை வகித்த ராஜபக்ச குடும்பத்தையே நிராகரித்து விரட்டியடித்தனர் இலங்கை மக்கள். முழுக்க முழுக்க மனதை மயக்கும் சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இலங்கைக்கு செல்லவே சுற்றுலா பயணிகள் அஞ்சும் அளவுக்கு நிலைமை மோசமானது. நிலைமையை கட்டுப்படுத்த பெரும் சிரமங்களை சந்தித்தது நிர்வாகம். பொருளாதார நிலையை சீர்படுத்துவதாக ஒற்றை வாக்கில் உறுதியளித்து அதிபர் அரியணையில் அமர்ந்தார் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இலங்கையின் பொருளாதார நிலையை சீரமைக்க IMF உட்பட சர்வதேச அளவிலான நிதி அமைப்புகளிடம் கடன் பெற்றது அரசு. அண்டை நாடான இந்தியா பல்வேறு துறைகளின் மேம்பாட்டு பணிகளுக்கு நிதி உதவி செய்து கை கொடுத்து வருகிறது. மற்றொரு புறம் இலங்கையின் வளங்களின் மீது கழுகு பார்வை வீசி வரும் சீனாவும் உள்நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி உதவி செய்கிறது. இப்படியாக 2 ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் இலங்கையின் பொருளாதார நிலை இன்னும் திருப்தியான அளவுக்கு சீராகவில்லை. இந்த சூழலில்தான் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தலை நடத்தவுள்ளதாக அறிவித்திருக்கிறது இலங்கை தேர்தல் ஆணைய குழு. தற்போது அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளார். எந்த கட்சியையும் சாராமல் சுயேட்சையாக போட்டியிட உள்ளார். இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி சரத் பொன்சேகாவும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் கட்சித் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க, சுதந்திர கட்சியின் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச, மௌவீப ஜனதா கட்சியின் தலைவர் திலிப் ஜெயவீர என அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க இருப்போரின் பட்டியல் 1 டஜனை கடந்து நீண்டு கொண்டே வருகிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் தமிழர்களின் நலனுக்காக பொது வேட்பாளர் நியமனம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அதிபராக வருவது யாராக இருந்தாலும் முடங்கிப்போன பொருளாதாரத்தை சீரமைத்து மேம்படுத்துவது, ஆக்கிரமிப்பு குறித்த சீனாவின் அழுத்தத்தை எதிர்கொள்வது உள்ளிட்ட பெரும் பிரச்சினைகள் அவர்கள் முன்பு வரிசை கட்டி நிற்கின்றன. 2.2 கோடி மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்களது வாக்குகளை ஈர்க்கும் அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பவர்களை, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திறன் கொண்டவர்களை அதிபராக்க காத்திருக்கின்றனர் இலங்கை வாக்காளர்கள். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.